யூடியூப். ஆடு வியாபாரம் ஆகிட்டலாம் சொல்றதில்ல, ஆடு வந்துக்கிறத மட்டும். எவ்வளோ சொல்லி கண்ணு காலை கண்ணு தான் 12 ரூபாய்க்கு சொல்லியிருக்காங்க. இந்த கண்ணுக்குட்டி 12 ரூபா பேசிட்டு இருக்காங்க. உங்களுது கண்ணு மாடு உங்கள் தானா? வாங்கிட்டீங்களா? சரிவா அப்படியே பிடிச்சிருக்காக்கா, வாங்க போறீங்களா? சரி சரி சரி. நீங்கள் எந்த ஊரில் இருந்துக்கா வரீங்க? பெங்களூர்ல. சரி சரி சரி. எவ்வளோ சொல்கிறாங்கண்ணா கண்ணுக்குட்டி? பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்களாம் கண்ணுக்குட்டி வாங்கிறதுக்காக. அவங்க சொந்த ஊர் இங்கே? சொந்த ஊருங்க. ஆஹா சரி சரி சரி. வளர்க்குறதுக்காக வாங்குறதுக்காக பார்த்துட்ருக்காங்க. 35 ரூபா சொல்கிறாங்களா, பேசி வாங்கிக்கலாம். ஸோ கண்ணுக்குட்டி வாங்கிட்டாங்க. கண்ணுக்குட்டி வாங்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி கயிறு மாற்றி எடுத்துகிட்டு போவாங்க. இந்த சைஸ் கண்ணுக்குட்டியெல்லாம் ஒரு 15,000 ரூபா போதும். இடத்தையோ மாற்றிட்டு தலைவர் அங்கே தான் நிற்குவா. எத்தனை வந்தீங்க? ஒரு மாலை கட்டை பார்த்தீங்களா எப்படி இது? ஜம்முன்னு பெரிய கட்டை போட்டுக்கிறாரு. ஆமாம் விவசாயி தான். மாடு வச்சுருக்கிறீங்க எல்லாரும் விவசாயி தான். சின்ன சின்ன குட்டிங்க அதெல்லாம் ஜெர்சி குட்டிங்க பாருங்க, இன்னும் சேல்ஸ் ஆகல. ஸோ ரேட்டு கட்டுக்குட்டி ஆகாதனால அப்படியே நிற்கிது கண்ணுக்குட்டி. நல்லா இருக்குது கண்ணுக்குட்டி சுத்த ஜம்முன்னு. ஒரு வழியாக அந்த ஜெர்சி கண்ணுக்குட்டியெல்லாம் பார்த்தாச்சுங்க. ஜெர்சி மாடுங்கெல்லாம் இங்கே நிற்கும். இந்த ஏரியாவில் ரோட்டில் நிற்கிறது பார்த்தா ஜெர்சிங்க, இந்த கலப்பின மாடுங்க இதெல்லாம் நிறைய இருக்கும். கிராஸ் மாடு சொல்லுவாங்கள்ல, அந்த கிராஸ் மாடுங்க எல்லாமே இங்கே நிற்கும் நிறைய. இதெல்லாம் வந்து கிராஸு பாருங்க, பார்க்குறீங்க பாருங்க, அதெல்லாம் கிராஸ் மாடுங்க.
ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல வந்து நிற்கும். கிராஸ் மாடுங்க, நாட்டு மாடுங்க எல்லாமே. யூடியூப் தான். சேல்ஸ் ஆள் மற்றப்பள்ளி சந்தை எந்த அளவுக்கு நாட்டு மாடு ஃபேமஸோ அந்த அளவுக்கு இந்த ஜெர்சி மாடுங்களும் ஹெச்எப் மாடுங்களும் கூட வரும் நிறைய. நாட்டு கண்ணுக்குட்டி அன்னைக்கு நம்ம அந்த பக்கம் பார்த்தோம்ல, அந்த கண்ணுக்குட்டி தான் இது. இன்னும் ரேட்டு கட்டுப்படியாகாத நிற்கிது அப்படியே. வணக்கம் வணக்கம். சின்ன சின்ன கண்ணுக்குட்டிங்க, நாட்டு மாடுங்க எல்லாமே. இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாம் காலி ஆயிடுச்சு. ஏடா வியாபாரம் பண்ணுறது வந்துறியா? ஸோ இந்த பக்கத்தோட சந்தை வந்து முடியுதுங்க. மாடு வந்து அவ்வளோதான். டைம் ஆயிடுச்சுன்னா மாடு வந்து அவ்வளோதான் ஏற்றிடுவாங்க. ஸோ மாடுங்களாம் இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. கடைசியாக அந்த கண்ணுக்குட்டியோட பிடிச்சிடும். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இந்த காளைகள்லாம் வந்து இன்னும் அப்படியே நிற்கிதுங்க, சேல்ஸ் ஆகாமல் நிற்கிது இந்த காளைகள்லாம். ஒன்று ரேட்டு கட்டுப்படி ஆகாமல் இருக்கலாம், அதுதான் ரேட்டு வந்து கட்டுப்படி ஆகலை, இல்லை வியாபாரம் வாங்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இந்த மாதிரி நிற்கிறதா இந்த காளைகள்லாம். இந்த காளைகள் எல்லாமே அப்படியே நிற்கிது. எல்லாம் பாருங்கள், ஏற்காளைங்க நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, ஒரே ஹைட்டாக இருக்குது. கலர் மட்டும் வேறு வேறு இருக்குது, பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை, நல்லா தான் இருக்குது கலர். ஏன்னா ரேட்டு கட்டுப்படி ஆகலையா? ரேட்டு கட்டுப்படி ஆகல கேட்குறாங்க. சரி 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 சரி. ரேட்டு கட்டுப்படி ஆகும். 77 ரூபா சொன்னாராம், கம்மியாக கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி. அதனால் மாடு நிற்குது. ஏற்காலைங்க பல்லுண்ணா 6 பல்லு, பல்லு 6 பல்லு. பாருங்க, கிடாரி கண்ணுக்குட்டியோட இருக்கு. ஆனால் இது சேல்ஸ் ஆகிடுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 25-30 போயிருக்கோம். ஸோ இன்றைக்கி ரேட்டே அப்படி தான் போயிட்டுருக்கு. 30,000 இருந்தாக்கா இந்த மாதிரி கண்ணுக்குட்டியோட கூட வாங்கிக்கலாம். ஸோ இங்கே இருக்குன்னு பாருங்க கண்ணுக்குட்டியோட. ஸோ இந்த மாதிரி கண்ணுக்குட்டியோட இன்றைக்கி நிறைய மாடுங்க வந்திருக்கு. நல்லா இருக்கா? இது வேறு பசு மாடு தான், கண்ணுக்குட்டி இல்லை. அந்த பக்கம் ஒரு காளை இருக்குது. பக்கத்தில் பசு மாடுகள் சேட்டை பண்ணுது. நாட்டு
இங்கேயும் ஒரு கண்ணுக்குட்டியோட ஒரு பசு மாடு இருக்கு பாருங்க, பிளாக் கலரில். அழகாக இருக்குதுங்க, கண்ணுக்குட்டியோட இருக்கு. சூப்பராக இருக்குது. இதுவும் முடிஞ்சிச்சு ரேட்டு. இந்த பசுமாடு எல்லாமே அப்படியே நிற்கிது, ரேட்டு கட்டுப்படியாமல். அது பாரு கண்ணுக்குட்டியோட இருக்கு பாரு, இங்கே ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டியோட இருக்கு பாரு. இதில் தெரியுதா, பால் குடிச்சிட்டு இருக்கு, பால் குடிச்சிட்டு இருக்குது. பேட்டி கொடுக்குறா வியாபாரம் சொல்லலாமா? வியாபாரம் சொல்லலாமா? அப்படி பேட்டி மட்டும் செல்லு போகிறதா டிவி போகிறதா? செல்லுண்ணா, மொபைல் தான், மொபைல் தான். இதுவும் அப்போ இருந்து இன்னும் ரேட்டு கட்டுப்படி ஆகாமல் நிற்குது பசுமாடு கண்ணுக்குட்டியோட. அது மட்டும் இல்லைங்க, இன்னும் இந்த பக்கம் நிறைய அந்த கண்ணுக்குட்டிங்க. இங்கே ஒரு ஜோடி கண்ணுக்குட்டி இருக்கா, இந்த கண்ணுக்குட்டியே நிற்குது. இங்கே நிற்கிறது எல்லாமே எவ்வளோ சொல்லிடுறாங்க? 55 சொல்லி கடைசியாக 40,000 கேட்டாங்க. 45 கொடுக்க மாட்டாரு. 45 வந்தால் கொடுத்துருவாங்க. சென்னை இருக்கா? சென்னைதான்ப்பா. அவ்வளோதான், அவனோட 10 நாள் கணக்கு போட்டுருவோம். சரி 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 சரி. அவர் தான் மாட்டுக்காரு. சரிண்ணா சரிண்ணா. பேர் சுப்பிரமணியம். சரிண்ணா. எந்த ஊர்? ஜோன்ரம்பள்ளி. ஜோன்ரம்பள்ளி. வேணா வேணா விடுங்க. வீடியோ பேச வேணா வேணா வேணா. 45 வந்தால் கொடுத்துருவாரான். 45 கம்மியாக கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சென்னையாக இருக்கான் கிடாரி. ஜெர்சி மாடு பார்த்துட்டு இருக்காங்க, வாங்குறதுக்காக பார்த்துட்டு இருக்காங்க. காம்பெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பேசி முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ சொல்லியிருக்காங்களா? 45. பார்த்துட்டு இருக்கீங்க வாங்கிறதுக்கு. சொல்லலாம் சொல்லுங்கண்ணா. 51 சொல்லிட்டு இருக்கீங்களா? சரிண்ணா சரிண்ணா. எந்த ஊர் மாடுண்ணா அது? சரி சரி. எவ்வளோ கேட்குறாங்க? நீங்கள் 45 ரூபாய்க்கு மேலே வந்து கொடுத்துருங்க. சரிங்க சார். பாலெல்லாம் எப்படின்னா அது? பால் ஒரு நாளைக்கு 7 லிட்டரு இது மாதிரி. சூப்பர் சூப்பர் சூப்பர். 14 லிட்டரு கறக்குறாங்க ஜெர்சி மாடு. ஒரு நாளைக்கு 14 லிட்டரு கறக்கத்தான் சொல்லிக்கிறாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். பாரு இந்த கிடாரிங்கெல்லாம் அப்படியே நிற்குது. கிட்டத்தட்ட 9 மணி ஆயிடுச்சு. கிடாரி இங்கே இந்த 2 கண்ணுக்குட்டி. 26 சொல்லிடுறாங்களாம். 26 சொல்லி 25 சொல்லியிருக்காங்களாம் இந்த கிடாரி. இதுவும் அப்படியே நிற்குது. இன்னும் முடியல தலை, அது இதுவும் இன்னும் முடியல இந்த கண்ணுக்குட்டி. அதே அப்படியே நிற்கிற மாதிரி இருக்குது அந்த மாடுங்க.
இங்கே பாருங்கள், அதுவும் திருப்பதி அண்ணா, அது ஒரு ஜோடி மாடுங்க, அதுவும் நிற்கிது அப்படியே. சந்தை அப்படியே காலையாயிடுச்சு. இந்த டைம்லலாம் காலையாயிடுச்சு. மாடுகளும் கம்மி தான், இந்த வாரம் கம்மி தான், அதிகம் இல்லை, கம்மியாக தான் வந்திருக்கு. இதெல்லாம் அப்படியே நிற்கிது. பசுமாடெல்லாம் எவ்வளோ தரமாக இருக்குது மட்டும் பாருங்கள். அந்த பசுமாடெல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்ல ஜோடி, நல்ல ஜோடிங்க. காலை சூப்பர் சூப்பர் சூப்பர்.